Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Take down அப்படின்னு ஒரு ஃப்ரேசல் வேர்ப் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப காமனானது. அதற்கான அர்த்தம் எழுதிக்கோ அப்படின்னு அர்த்தம். டேக் டவுன் அப்படின்னா எழுதிக்கோ அப்படின்னு அர்த்தம். இதை வேர்பா நவுனாகவும் பயன்படுத்தலாம். அப்போ அதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் மீனிங் வருது. A legal request to remove an online content or a data from information from the website. ஒரு வலைதளங்களிலே இருக்கக்கூடிய ஒரு கான்டென்ட்டை, ஒரு ரைட்டிங்கை, ஒரு பதிவை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி லீகலாக அதுக்கு சட்டப்பூர்வமாக ஆக்ஷன் எடுத்தால் அந்த மாதிரி ரிமூவலை டேக் டவுன் என்கின்ற பதத்திலே பயன்படுத்தலாம். ஸோ இப்போது டேக் டவுன் அப்படின்னா ரிமூவல், நீக்கி விடுதல் என்கின்ற இந்த அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதுதான் இந்த பதிவு. இப்போ உதாரணமாக, arbitrary takedown orders on Wikipedia will stifle free flow of information. தன்னிச்சையா சட்ட ரீதியா விக்கிபீடியாவில் உள்ள விஷயங்களை நீக்க வேண்டும் என்று இந்த இடத்துல ஆர்பிட்ரரினா ஜட்ஜ்மெண்ட்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி முடிவெடுத்தது ஸ்டைஃபில், தடுக்கும், வில் ஸ்டாப் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல்கள் நன்றாக வெளிவருவதை தடுத்துவிடும். ஃப்ரீயா எங்க பார்த்தாலும் பரவலாக கிடைப்பதை தடுத்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேக் டவுன் அப்படின்னா ரிமூவல், ரிமூவல் அர்த்தம். எஸ்பெஷலி அண்ட் ஆன்லைன் கான்டென்ட். அதுதான் இங்கே நாம் குறித்து கொள்ள வேண்டிய விடயம்.